அனைவருக்கும் வணக்கம். பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் மாதமும் இணைந்த ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் சூரிய பகவான் கடக ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். அவர் அப்படி சஞ்சரிக்கும் காலம் சிம்ம மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சம் அடைகிறார் மற்றும் சனி பிரதோஷம் அன்று ஆவணி மாதம் தொடங்குகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான் மற்றும் சிம்ம ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் அளிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பு ஆவணி மாதம் 1ஆம் தேதி கிரக நிலைகள் எங்கெங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும், சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையிலும், அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கின்றனர். மற்றும் இந்த ஆவணி மாதத்தின் கிரக பெயர்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆவணி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு சூரிய பகவான் மாறுகிறார். மற்றும் 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றும் அதே தேதியில் செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றும் 31/8/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக ஆவணி மாதத்தின் தொடக்கத்தில் தைரியம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கும். முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் விவாதங்கள், சண்டைகள் நடக்க இருக்கும். அதனால் யாரு மேலேயும் அவசரப்பட்டு கோபப்படாமல் நிதானமாக செயல்படுவது இந்த மாதம் நல்லது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். செலவை குறைப்பதன் மூலமாக பண தட்டுப்பாடு குறையும். பேச்சில் கடுமையை காட்டாமல் வர்ற கஸ்டமர்கிட்ட ரொம்ப பொறுமையாக இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. குறிப்பாக இயந்திரங்களை இயக்கும்போது கவனமாக இருக்க. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும். இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். குழந்தைகள் மூலமாக மனமகிழும்படியான சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உண்டாகும். இந்த மாதத்தோட தொடக்கத்தில் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தேவையில்லாமல் யார்கிட்டையும் அதிகமாக பேச வேண்டாம். பெண்களுக்கு மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபத்தை குறைத்து கொண்டால் இந்த மாதம் நன்மையான மாதமாக உங்களுக்கு அமையும். இந்த மாதம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் இந்த மாதம் வேலை செய்யணும். கடன் பிரச்சனை தீரும். நீங்கள் யார்கிட்டையாவது கடன் கொடுத்துருந்தாலும் அந்த கடன் இப்பொழுது வசூலாகும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் இறுக்கமான நிலையே இருக்கும். மேலிடத்திலிருந்து உங்கள் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனமாக இருங்க. பண விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பது இந்த மாதம் நல்லது.
ஆவணி மாதத்தின் மத்தியில், அதாவது 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றும் அதே தேதியில் செவ்வாய் பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார நிலை மேம்படும், குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும், பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும், நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள், பண வரவு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் சுப செலவுகளும் அதிகமாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண செலவு மற்றும் புது வீடு கட்டியிருக்கவங்களுக்கு புதுமனை புகுவிழா நடப்பதற்கான சுப செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படும். எனவே கவனமாக இருங்க. வெளிநாட்டில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தி நல்லபடியாக வந்து சேரும். புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே போல் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். இந்த மாதத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் கவனத்தை செலுத்துங்க. அதே போல் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிச்சிருக்க செவ்வாய் பகவானும் குரு பகவானின் சேர்க்கையால் இந்த மாதத்தின் மத்தியில் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது. நிர்வாகத்தினரிடம் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதால் பணிகளில் கூடுதல் கவனத்தை இந்த மாதம் செலுத்துங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலும் தடை தாமதம் ஏற்படும். அலுவலக விஷயங்களை வெளியில் யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு இந்த மாதம் தேவைப்படும். அதற்கேற்ற வருமானமும் லாபமும் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம். எனவே சற்று ஒதுங்கியே இருங்க. உங்கள் ராசிக்கு கேது பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் பிரச்சனை எதுவும் இந்த மாதத்தில் இருக்காது. கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தருவதாக உங்களுக்கு இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்களிடையே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளில் இந்த மாதம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். 31/8/2024 அன்று புதன் பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக நெருங்கியவர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள்லாம் விலகும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். காரிய தடை ஏற்பட்டு நீங்கும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சனி பகவான் வக்ரமடைஞ்சு இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த டென்ஷன்லாம் குறையும். உடல்நிலையில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்குங்க. பல வகைகளிலும் உங்களுக்கு பணம் வந்து சேரும். பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நாளடைவில் உங்களுக்கு சரியாகும். குடும்பத்தில் சிறப்பான நிலை இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி நீங்கள் நினைச்சது எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலையே இந்த மாதத்தில் நிலவப் போகிறது. திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும். சுப காரியங்களுக்காக பணம் அதிக அளவில் செலவாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டி புதுமனை புகுவிழா செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனங்களில் செல்லும்போதும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை இந்த மாதத்தில் வாங்கி குமிப்பீங்க. இந்த மாதத்தில் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரமும் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். லாபமும் பல மடங்கு அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆவணி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் சஞ்சார நிலையால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நீங்கள் நினைச்சதையெல்லாம் நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரம் நல்ல லாபம் அடையும். இழுபறியாக இதுவரைக்கும் முடிக்கவே முடியாது அப்படின்னு இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். உங்களுக்கு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்க வழக்குகள்லாம் இப்போ சாதகமாக முடியும். இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக இந்த மாதத்தில் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். அதே போல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைஞ்சு இருக்கிறதுனால பணியாளர்களை இந்த மாதம் அனுசரித்து செல்வதனால உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயம் தருவதாக இருக்கும்.
அதே போல் தனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால வருமானமும் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாத்தையும் நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையே உண்டாகும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாகவே வரும். எண்ணம் அனைத்தும் நிறைவேறும். மறைந்திருந்த உங்களது செல்வாக்கு வெளிப்படும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி தேடி வரும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் உயரும். விற்பனையில் நீங்கள் லாப நிலையை உண்டாகும். ஒரு சிலர் புதிய சொத்து வாங்கிறது, விரும்பிய வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகமும் இந்த மாதத்தில் இருக்குது. பெண்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையும். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் உங்களை பாதுகாப்பார். உறவுகளிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் செயல்கள் யாவும் வெற்றியாகும். இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றொன்றாக விலகும். உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். வேலையில் இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்தவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள்லாம் விலகும். இழுபறியாக இருந்த விவகாரத்தில் வெற்றி ஏற்படும். புதிய பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பண வரவு திருப்தி தருவதாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கும். தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற குரு பகவான் உங்களுக்கு எதிர்ப்புகளே இல்லாமல் செஞ்சிருவார். நீங்கள் நினச்சதையெல்லாம் நினைச்சபடி இந்த மாதத்தில் செஞ்சு முடிச்சுக்கலாம். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலக போகுது. வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும். ஆவணி மாதத்தில் சனி பகவான் வக்ரமடைஞ்சு இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நிலையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கும் உயரும் மற்றும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் இந்த மாதம் நீங்கள் செயல்படுவீங்க. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகி இந்த மாதத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களின் கனவும் நனவாகும். பெண்களுக்கு இந்த மாதத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் உண்டாகும். பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். புதிய பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும். இந்த மாதத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தால் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். உங்களுடைய வழக்குகள் சாதகமாக முடியும். விருப்பம் நிறைவேறும். கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.